Shri Parashakti Vidyala CBSE Class 8th Standard Subject Mathematics. Good morning students. Now we are saying kinds of quadrilateral. Kinds of quadrilateral means types. Types of quadrilaterals. From that, first one trapezium, second one kite, third one parallelogram. Quadrilateral typesல நம்ம இப்போ பார்க்குற 3 types என்னலாம் அப்படின்னா trapezium, kite, parallelogram. இந்த first one trapezium பார்க்கலாம். trapezium அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். trapezium is a quadrilateral. What is mean by quadrilateral? Four-sided figures are called the quadrilateral. Therefore, trapezium is also four-sided figure. That is, trapezium is a quadrilateral with a pair of parallel sides. Trapezium four-sided figure தான். அதில் pair of parallel sides இருக்கும். That is a trapezium. அப்படிங்கிறது தான் definition. Pair means two parallel sides. அப்போ two parallel sides இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபோர் சைடட் ஃபிகர்ஸில் பேர் ஆஃப் பேரலல் சைட்ஸ் இருக்கக்கூடிய ஃபிகருக்கு நேம் என்ன அப்படின்னா தட் இஸ் அ ட்ரபீசியம். தீஸ் ஃபோர் ஃபிகர்ஸ் ஆர் ட்ரபீசியம் ஷேப்ஸ். இந்த ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு ஒனில் ஃபோர் சைட்ஸ் இருக்குது. ஃபோர் சைட்ஸ்லேயும் the top and bottom, these two sides are parallel sides. In this figure, here also top and bottom, these two lines are parallel. You see this? Here also top and bottom lines are parallel sides. Here these two sides are parallel sides. Therefore, these four figures are the examples of trapezium. Then second type of quadrilateral is kite. Kite is a special type of a quadrilateral. கைட்டுங்கிறது குவாடிலேட்ரல்லே ஸ்பெஷல் டைப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷல் டைப்னா எப்படி இருக்கும் அப்படின்னா there are exactly two distinct consecutive pairs of sides of equal length. There are exactly two distinct consecutive means அடுத்தடுத்து. distinct அப்படின்னா நம்ம பார்க்குறதுக்கு கிளியராக தெரிகிற மாதிரியே அந்த சைட்ஸ் வந்து இருக்கும். அதுவும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவல் லென்த்தில் இருக்கும். டூ டிஸ்டிங்க்ட் கான்சிக்யூட்டிவ் பர்ஸ். பர்ஸ்னாலே டூ. அப்போ டூ டிஸ்டிங்க்ட் பர்ஸ் அப்படின்னா ஃபோர் சைட்ஸில் டூ சைட்ஸு. டூ சைட்ஸ் எப்படி இருக்குன்னா கான்சிக்யூட்டிவ் சைட்ஸாகவும் இருக்கும். கான்சிக்யூட்டிவ்னா அடுத்தடுத்து இருக்கிற டூ சைட்ஸ், அதாவது டூ பேர்ஸ் ஆஃப் சைட்ஸ் ஆஃப் ஈக்குவல் லென்த். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு ஃபிகரில் இந்த மார்க் கொடுத்துருக்கு பாருங்கள். இந்த சிங்கிள் மார்க் இருக்கிற இந்த டூ சைட்ஸும் கான்சிக்யூட்டிவ் சைட்ஸ், அடுத்தடுத்து இருக்கிற சைட்ஸ். இந்த டூ சைட்ஸும் சேம் லென்த்தில் இருக்குது. அதே மாதிரி இந்த கீழே இருக்கிற டூ சைட்ஸுமே சேம் லென்த்தில் இருக்குது. இதில் டபுள் பார் கொடுத்து இதை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். இந்த டூ சைட்ஸும் இது ரெண்டும் அடுத்தடுத்து உள்ள கான்சிக்யூட்டிவ் சைட்ஸ். அதே மாதிரி இந்த மேலே இருக்கிற டூ சைட்ஸும் கான்சிக்யூட்டிவ் சைட்ஸ். ஃப்ரம் திஸ் எக்ஸாக்ட்லி டூ டிஸ்டிங்க்ட் கான்சிக்யூட்டிவ் பார்ஸ். இப்போ இந்த மேலே இருக்கிற டூ சைட்ஸும் கான்சிக்யூட்டிவ் சைட்ஸ், அது மாதிரி கீழே இருக்கிற டூ சைட்ஸும் கான்சிக்யூட்டிவ் சைட்ஸ். therefore டூ கான்சிக்யூட்டிவ் பார்ஸ். தென் இந்த ஃபிகரில் பாருங்கள். இந்த சிங்கிள் பார் இருக்கிற
இந்த டூ சைட்ஸும் ஈக்குவல் லென்த்தில் இருக்கும். அதே மாதிரி இந்த டபுள் பார் கொடுத்துருக்கிற இந்த டூ சைட்ஸும் சேம் லென்த்தில் இருக்கும். அப்போது இந்த டபுள் பார் இருக்கிற இந்த டூ சைட்ஸும் ஒன் கான்சிக்யூட்டிவ் பார். அதே மாதிரி இந்த சிங்கிள் லைன் கொடுத்துருக்க சிங்கிள் பார் கொடுத்துருக்கிற இந்த டூ லைன்ஸும் ஒன் கான்சிக்யூட்டிவ். தென் next quadrilateral type is parallelogram. A parallelogram is a quadrilateral with each pair of opposite sides parallel. நாம் இப்போ பார்க்குற quadrilateral type என்ன அப்படின்னா parallelogram. அந்த parallelogram எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா parallelogram is a quadrilateral. Quadrilateral means four-sided figure. Parallelogram quadrilateral தான் with each pair of opposite sides parallel. Opposite sides வந்து parallel இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ parallelogram for example ABCD அப்படிங்கிற parallelogram எடுத்துக்கிடுவோம். இதில் opposite sides வந்து parallel. Like AB, line segment AB is parallel to DC and line segment AD is parallel to BC. Opposite sides are parallel. That are parallelogram. Then elements of a parallelogram. Elements means parts. Now you take one example for the parallelogram like this. There are four sides and four angles of a parallelogram. இந்த parallelogramல ஃபோர் சைட்ஸும் ஃபோர் ஆங்கிள்ஸும் இருக்குது. இப்போ இதில் உள்ள பார்ட்ஸ் எதெல்லாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். Now you take this parallelogram. In this parallelogram A, B, C, D. What's the elements? The first one opposite sides. Then opposite angles. Third one adjacent sides. Then adjacent angles. The four elements என்னலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். First one opposite sides. Opposite sides of the parallelogram ABCD are line segment AB and line segment DC. These two sides are parallel and also these two are opposite sides. The next opposite sides are AD and BC. Line segment AD and line segment BC. Then opposite angles. Opposite angles எதெல்லாம் அப்படின்னா pair of opposite angles. அதாவது parallelogramல angles, sides எதுவாக இருந்தாலும் பேராக தான் நம்ம பார்க்கணும், ஜோடியாக தான் நம்ம பார்க்கணும். அதோட ஆங்கிள்ஸ் தான், அதோட ஆங்கிள் மெஷரிங்ஸ் தான் நமக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் எதெல்லாம் அப்படின்னா angle A and angle C. These two are one pair of angles. Then angle B and angle D. These two are one pair of angles. Then adjacent sides. Adjacent means அடுத்தடுத்து. அடுத்தடுத்து இருக்கிற sides வந்து எதெல்லாம் அப்படின்னா இந்த parallelogramல AB and BC. AB and BC. These two are adjacent sides. And BC and CD. These one pair of adjacent sides. Then CD and DA. அதோட continuation. இப்போ எந்த லைன் ஃபர்ஸ்ட் எடுக்கிறோமோ அதோட continuation என்னவா இருக்குன்னு பார்க்கணும். அதுதான் அதோட adjacent sides-ஆக இருக்கும். இப்போ AB ஏல ஸ்டார்ட் பண்ணி ஏபிங்கும் போது ஏ இஸ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட், பி இஸ் அ எண்ட் பாயிண்ட். அப்போ இந்த எண்ட் பாயிண்ட்லேருந்து நெக்ஸ்ட் லைன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. எது ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். அது தென்
adjacent angles in the same parallelogram A, B, C, D. From that, adjacent angles means அடுத்தடுத்து இருக்கிற angles எதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். The first angle Aன்னு எடுத்துட்டோன்னா அதுக்கு அடுத்து இருக்கிற angle என்ன? B. So, angle A and angle B, these two are pair of adjacent angles. Then, angle B and angle C, these two are adjacent angles. Then, angle C and angle D. The next pair is angle D and angle A. These are elements of parallelogram. Then, now we are seeing property from the parallelogram. The opposite of a parallelogram are of equal length. The opposites of parallelogram are of equal length. அதாவது parallelogram அதில் உள்ள ஆப்போசிட் சைட்ஸ் எப்படி இருக்குன்னா ஈக்குவல் லென்த்லேயே இருக்கும். parallelogramல pair of parallel sides இருக்குன்னு பார்த்தோம். அதே மாதிரி opposites of a parallelogram, opposite sides எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவல் லென்த்லேயே இருக்கும். This is a property of the parallelogram. Then example 3, find the perimeter of the given parallelogram PQ or S. This is a given parallelogram. There two sides are given. Side PQ length is 12 cm. Side QR length is 7 cm. From this information, now to find the perimeter of the parallelogram. இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். The last one property பார்த்தோம். இந்த ப்ராப்பர்ட்டியில் என்ன பார்த்தோம் அப்படின்னா opposite sides of a parallelogram length is equal னு பார்த்தோம். Using by that property, now to find the perimeter of the given parallelogram. From this, you are seeing now the solution. The sides of the given parallelogram or a parallelogram have the same length. Therefore, the side length PQ is given 12 cm. இப்போ இதில் இருந்து இந்த ஆப்போசிட் சைட் லென்த்தும் என்னவா இருக்கும்னா 12 cm தான் இருக்கும். Therefore, PQ equal to SR equal to 12 cm. அதே மாதிரி next one side QR is 7 cm னு கொடுத்துருக்காங்க. From this, the opposite side PS or SP is also 7 cm. Now to find the perimeter. Perimeter equal to, perimeter means sum of the all sides of the given figure. From that, now to find the four sides PQ plus QR plus RS plus SP is equal to, now to substitute the values. The length of PQ is 12 cm. Then length of QR is 7 cm. QRS length is 12 cm and SP length is 7 cm is equal to, now to find the sum of these four sides. From this you get 38 cm. Now our answer, perimeter of the given parallelogram is 38 cm. Okay, thank you.